ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் போல் ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். இங்கு கானானியர்கள் இருந்தார்கள். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றார். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தர் அந்த தேசத்தை ஆபிரகாமின் சந்ததிக்கு சுதந்திர தேசமாக வாக்கு பண்ணுகிறார். ஆனால் ஈசாக்கின் காலத்தில் பஞ்சம் உண்டாகிறது. இந்த சூழ்நிலையில் தன் தகப்பனாகிய ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போனார். அதுபோலவே ஈசாக்கும் எகிப்து தேசத்துக்கு போக தன்னை ஆயத்தம் பண்ணுகிறார். ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாயிருக்கிற அபிமெலேக்கினிடத்தில் கேரார் போகிறார். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலேயே குடியிரு, இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஈசாக்கு கேராரிலே தங்கியிருக்கிறார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு பெலிஸ்தரின் நிலத்தில் தான் விதை விதைக்கிறார். ஈசாக்குக்கு ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் பெருகின. தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவருடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இதை கண்ட பெலிஸ்தியர்களும் அபிமெலேக்கும் அந்த இடத்தை விட்டு போக சொல்லி பெலிஸ்தியர்கள் அந்த துறவுகளை மண்ணினால் நிரப்பினார்கள். ஈசாக்கு அவிடம் விட்டு பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டான். அங்கும் வேலைக்காரர்கள் துறவுகளை வெட்டினார்கள். அதையும் பெலிஸ்தியர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். மறுபடியும் வெட்டினார்கள். அதுக்கும் வாக்குவாதம் பண்ணினார்கள். பின்னும் அவிடம் விட்டு சென்று துறவுகள் வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணவில்லை. இந்த தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்றார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். விசுவாசிகளாகிய நாம் சத்தியத்தை தேடுவது ஜீவ தண்ணீர் ஊற்றுக்கண்களை தேடுவதற்கு அடையாளம். பூர்வ காலத்தில் நமக்கு வெளிப்பட்ட சத்தியங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த சத்தியங்கள் ஒருவேளை காலத்தால் மூடி மறைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சத்தியம் மங்கி போயிருக்கலாம். நாம் சத்தியத்தை தேடும்போது பூர்வ காலங்களில் சத்தியங்கள் வெளிப்படும். நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் நாம் பூர்வ பாதைகளை விசாரித்து அவற்றை கண்டுபிடித்து அந்த பாதைகளில் பயணம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய முன்னோர்கள் தோண்டின துறவுகள் இப்போது மூடப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை மறுபடியும் தோண்டி துறவுகளில் தண்ணீர் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை காண்கிறார்கள். ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டின துறவுகளை மறுபடியும் தோண்டி தண்ணீர் பெற்றுக்கொள்கிறார்கள். அதே வேளையில் புதிய துறவுகளையும் வெட்டுகிறார்கள். நமக்கு பூர்வ காலங்களில் வெளிப்பட்ட சத்தியங்கள் கிடைத்தாலும் நாம் அதே சமயத்தில் போதுமென்று இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரிய காரியங்களில் தொடர்ந்து முன்னேற வேண்டும். சத்தியத்தை தொடர்ந்து தேட வேண்டும். அப்போதுதான் புதிய வெளிப்பாடு கிடைக்கும். நாம் வேதத்தில் உள்ள உண்மை சத்தியங்களை திறக்கும்போது எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விரோதமாக எதிர்த்து நிற்பார்கள் எல்லா காலத்திலும். கேராரிலே ஈசாக்கு விருத்தி அடைந்து மகா பெரியவனாயிருக்கிறார். இதனால் அபிமெலேக்கு ஈசாக்கை தங்களை விட்டு போய்விடும்படி சொன்னான். ஆனால் ஈசாக்கு விருத்தி அடைந்ததற்கு காரணம் கேரார் இல்லை, கர்த்தர் ஈசாக்கோடு இருப்பதுதான் என்று அபிமெலேக்கு புரிந்து கொண்டு ஈசாக்கோடு ஒப்புரவாகி சமாதானம் பண்ண விரும்புகிறார். ஈசாக்கும் சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார். நாம் எல்லோரோடும் முடிந்த வரையிலும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், அயலகத்தார், நம்முடைய ஊரார் ஆகிய எல்லோரோடும் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஈசாக்கை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரச்சனைகள் வரும்போது அதற்கு விலகி தனக்குரிய ஆசீர்வாதத்திற்காக பொறுமையோடு காத்திருந்து சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாகவும் ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருந்து ஈசாக்கை போல ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம்.
உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதிக்கிறார். அந்த சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.